ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம். நம்முடைய கர்த்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நாங்கள் மறுபடியுமாய் வாழ்த்துகிறோம். ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பிலே தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம் என்ற இந்த பகுதியில் மறுபடியுமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த கடைசி கால ரகசியங்களை நாம் ஆவியிலே அறிந்து நம்மை பலப்படுத்தி கொள்ளவும், அநேக ரகசியங்களை, அநேக பொக்கிஷங்களை அவர் திறந்து வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பார்களை நொறுக்கி அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை புதையல்களின் மாணவனுக்கு கொடுப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையின்படி அந்தரங்கங்களிலும் அந்தகாரத்திலும் இருக்கிற பொக்கிஷங்களை அவர் நமக்கு தரும்படியாக அந்த பொக்கிஷமான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் கிரியை செய்யத்தக்கதாக தேவனானவர் எழும்பி கிரியை செய்கிற அந்த நாளுக்காய் கொடான கொடி சோத்திரம். ஒவ்வொரு வாரத்திலும் தேவன் அநேக காரியங்களை அவர் வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். அது வெறும் வெளிப்பாடாய் மட்டுமல்ல, அநேகருடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தை கிரியை செய்கிறதையும் அது ஜீவனுள்ள வார்த்தையாய் எழும்பி செயல்படுகிறதையும் அறியும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஏனால் இது அவரால் ஆன காரியம், அவர் மாத்திரமே இறங்கி கிரியை செய்கிற காரியம். இது மனுஷனால் உண்டாகிற காரியம் அல்ல. ஒருவேளை மனுஷனால் இது உண்டாயிருந்தால் இது ஒழிந்து போகிற காரியமாக இருக்கும். ஆனால் தேவனால் உண்டாயிருந்தால் இது ஒழியாது. ஏன்னா அவருடைய மகிமையும் அவருடைய ஐஸ்வர்யமும் அவருடைய கனமும் அவருடைய துதியும் ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே போகும். அதை தான் நம்ம அறிந்திருக்கிறோம். இந்த நாளில கூட வேதத்தில் ஒரு பகுதி தேவன் வெளிப்படுத்தின ஒரு காரியம் என்னவென்றால், கடந்த நாட்களில் நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய ஜனங்கள் மீதுள்ள முக்காடு நீக்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம கடந்து போகிறார். எப்போவுமே இதை நான் ஒவ்வொரு முறையும் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வெறும் இதை தியானித்து கொண்டு வந்து இந்த இடத்துல நின்று சொல்லுகிற காரியம் அல்ல. இதை அனுபவித்து இந்த வழிகளிலே நடக்க பண்ணி இந்த அந்த அந்த முக்காடு மூடி இருக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் நமக்குள்ளே கிரியை செய்யும், எப்படிப்பட்ட குருடாக்கப்பட்ட நிலைகள் இருக்கும் என்பதை அவர் தேவன் நம்மை நடத்தி அதற்கப்புறம்தான் அந்த அந்த ஆவிலே ஒரு களி கூறுதலை உண்டு பண்ணி அந்த முக்காடை நீக்கும் பொழுது ஏற்படுகிற அந்த ஒரு அந்த அனுபவத்துக்குள்ளே நிறுத்தி தான் அந்த வார்த்தையை அவர் கொடுக்கிறார். அப்பனா இந்த அனுபவம் உங்களுக்கும் ஏற்படுகிற இந்த அனுபவத்தை நான் அடியேலும் பெற்றுக்கொள்கிறேன். அப்போ இப்படி இந்த அனுபவங்களுக்குள்ளே கடந்து போக போக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மேம்பட்டு கொண்டே வருகிறது. அதே தேவன் சொல்லுகிறார் அல்லவா, நீங்கள் நீதி உள்ளவன் இன்னும் நீதியை அறிந்து கொள்ளணும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும். ஏனென்றால் அந்த நீதியும் பரிசுத்தமும் நமக்குள்ளே பெருகி கொண்டே போகிற ஒரு காலத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். அதாவது தேவனே கர்த்தரை அறிகிற அறிவுள்ள ஜனங்களுக்குள்ள நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பரிசுத்தமும் அந்த நீதியும், அவர் விரும்புகிற பரிசுத்தமும் அவர் விரும்புகிற நீதியும் நமக்குள்ளே பெருகி கொண்டே போக, அவர் தான் பெருக செய்கிறவர் அவர் தான். அதனால அந்த குறைவுகளிலிருந்து அவர் நம்மை பெருக செய்து கொண்டே போகிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். எப்படி நீங்கள் அறிந்து கொள்ளுவீங்க, எப்படி அது பெருகுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீங்கன்னா, அது நமக்குள்ளே குறைவுள்ளதாக இருக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்களும் யோசனைகளும் நம்முடைய நினைவுகளும் அதிகமாய் நம்ம பார்த்திங்கன்னா உலகத்தில் ஏற்படுகிற தாக்கங்களுக்குள்ள உட்படுத்தப்பட்டு கொண்டே இருப்போம். சரீரத்திலேயோ இல்லை நம்மளுடைய குடும்பங்களிலோ காணப்படுகிறதான ஒரு போராட்டமோ பிரச்சனையோ இருக்கும் பொழுது அந்த தாக்கத்துக்குள் நாம் அதிகமாக பாதிக்கப்படுகிறவர்களாக இருப்போம். அந்த தாக்கம் எப்பொழுதும் நம்ம சிந்தையிலும் நம்முடைய எண்ணங்களிலும் நம்முடைய யோசனைகளிலும் இருந்து கொண்டே இருக்கும். அதை எப்படி நம்ம சரி செய்வது, இது இப்படி இருக்கிறதே, சரி செய்ய முடியாத சில பிரச்சனைகளை நம்ம யோசிக்கும் பொழுது இது எப்பொழுதுதான் சரியாகும் என்று அந்த தாக்கம் நம்முடைய சிந்தையும் நம்முடைய இருதயத்தையும் நிறைத்து கொண்டே இருக்கும், நம்முடைய ஆத்மாவை விசனப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் தேவனுடைய பரிசுத்தம் நமக்குள்ளே பெருக தொடங்கும் பொழுது, அவருடைய நீதி நமக்குள்ளே கிரியை செய்ய தொடங்கும் பொழுது அந்த காரியம் நமக்குள்ளே எப்படி நிலை நிற்கும் என்று கேட்டால், அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம சூழ்ந்து இருக்கும் போது அதை நெருக்கும். ஏனென்றால் நெருக்கி நிற்கும் இந்த பாவங்கள், நெருக்கி நிற்கும் இந்த பாரங்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அந்த பாவங்களையும் அந்த பாரங்களையும் நம்முடைய சிந்தையை தொடும் அளவுக்கு நெருக்கி கொண்டே இருப்பான். ஒன்று மாற்றி ஒன்று, ஒன்று மாற்றி ஒன்று அப்படின்னு சொல்லி அந்த நெருக்குதல் உண்டாகி கொண்டே இருக்கும். ஆனால் அந்த நெருக்குதல் நாம் அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்க கூடாதபடி அது அடைக்கப்பட்ட கல், ஒரு மறைவு கட்டப்பட்ட ஒரு தோட்டமாய், மறைவு கட்டப்பட்ட ஒரு நீரூற்றாய் அது மாறி போகும். அந்த மறைவு உன்னதமானுடைய மறைவிலிருந்து தான்
அது புறப்படும். அப்படி வரும்பொழுது எப்படி இருக்கும் என்று பார்த்தீங்கன்னா, நம்ம அதை பார்ப்போம். நம்மை சுற்றி அந்த காரியங்கள் இருக்கும். நம்ம குடும்பத்தை கூட ஒரு வேளை அது பாதிப்புக்குள்ளாக்குற நிலைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தும். ஆனால் தேவன் அதை நமக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்த மாட்டார். அதனாலே அந்த பாதிப்பை நமக்குள்ளே கொண்டு வர மாட்டார். அது எப்படி இருக்கும்னா, அந்த பாதிப்பு நமக்குள்ளே அதிக பாதிப்பை உண்டாக்காதபடி அந்த பரிசுத்தம் எழும்பி 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 அந்த அசுத்தத்தின் கிரியைகளை முற்றிலுமாய் சங்கரித்து போடும். அந்த நீதி நமக்குள்ளே எழும்பி எழும்பி அந்த அநீதியின் காரியத்தை முறித்து போடும். இந்த நாளிலே கூட ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். வேதம் சொல்லுகிறது, பூமியிலே சத்தியத்தை முளைக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். அப்போது அந்த வார்த்தை படி பார்த்தீங்கன்னா, இந்த நாளிலே அப்படி செயல்படுத்துகிற ஒரு உன்னதமான காரியம் என்றால், ஏசாயா 54 அதிகாரத்திலே 15 வசனம், உன் சிருஷ்டிகர் உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான சீகை போலவும், இளம் பிரயாயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். நீங்க அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது, அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆனால் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். அப்போ அந்த இரக்கம் எப்படிப்பட்ட இரக்கமாக இருக்கிறது என்றால், அவர் முகத்தை தரிசிக்கிற, அவர் முகம் நம்மை விட்டு மூடப்படுகிற ஒரு காரியம் இல்லை. நமக்கு முக்காடு போன காரியத்தில் பார்க்கும்போது அந்த முக்காடு நீக்கப்படும் பொழுது அவருடைய மகிமை நம் மீது வந்து இறங்கும் போது மகிமை மேல் மகிமை அடைகிற ஒரு உன்னதமான ஒரு அனுபவத்துக்குள்ளே அவருடைய ஜனங்களை அவர் நடத்தி போகிறார் என்று வேதம் சொல்கிறது. அந்த மகிமை மேல் மகிமை அடைந்து போகிற ஒரு உன்னதமான அனுபவம் எந்த நிலையில் நிறுத்தப்படும், எந்த நிலைக்கு தள்ளப்படும், அதாவது எந்த நிலையை நோக்கி நகர்த்தும் என்றால், அவருடைய முகத்தை தரிசிக்கிற ஒரு உன்னதமான, நீங்கள் பாருங்களேன், அவருடைய ஜனங்கள் அவர் சமூகத்தை, அவர் முகத்தை தரிசிக்கிறவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ அந்த முகத்தை தரிசிக்கிற அப்படின்னா அந்த அடையாளம் என்னன்னா, அந்த பிரசனத்தை உணர்கிற, அந்த பிரசனத்தால் மூடப்படுகிற, அந்த பிரசனத்துக்குள்ளே ஆட்கொள்ளுகிற ஒரு உன்னதமான அனுபவம். நம்ம பிரசனத்தை உணர்கிறவர்கள் தான், இல்லைன்னு என்று சொல்லவில்லை. ஒரு ஜெபிக்கும் பொழுதோ மற்ற காரியத்தை செய்யும் பொழுது தேவனுடைய பிரசனத்தை நம்ம உணர்கிறவர்கள் தான். ஆனால் அந்த பிரசனத்துக்குள்ளே வாழுகிறவர்களாக இருக்கிறது ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். ஏன்னா அந்த அனுபவத்தை தேவன் நமக்கு கொடாவிட்டார். அதாவது சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் என்று சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். இப்படிப்பட்ட அனுபவத்தை நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, ஏனோக்கு அனுபவித்தார். ஏனோக்குக்கு தேவன் அதை கொடுத்திருந்தார், நோவாவுக்கு கொடுத்திருந்தார். நீதிமான்கள் என்று தேவன் யாரையெல்லாம் முத்தரித்திருந்தாரோ, நோவா அதே போல் வந்து மோசேக்கு கொடுத்திருந்தார், ஆபிரகாமுக்கு கொடுத்திருந்தார். இவர்கள் எல்லாருமே இந்த உலகத்தில், பாடுள்ள இந்த உலகத்தில், குறைவுள்ள இந்த உலகத்தில், கண்ணீர் உள்ள இந்த உலகத்தில், முறுமுறுப்புள்ள இந்த உலகத்தில், அநியாயமாக எழும்புகிற காரியத்துக்குள்ள, கொடுமையின் கருவிகளாக இருக்கிற இந்த உலகத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று பார்த்தீங்கன்னா, அவரோடு சஞ்சரிக்க, எப்பொழுது நீங்கள் அவர் சமூகத்தை தரிசிக்கிறவர்களாய் மாற தொடங்கும் பொழுதுதான் அவர் சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். அவர் சத்தம் உங்களை நடத்தும். அப்போ இது வரைக்கும் அவர் சத்தம் நம்மளை நடத்தலையா? அவர் சத்தம் நடத்துகிறது இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அந்த சத்தம் இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற தெளிவான சத்தம் அவர் ஜனங்களுக்கு இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா அந்த சிந்தையிலே அந்த சத்தம் உருவாகும். இன்னைக்கு சத்ரு பிடிக்கிற ஒரு பெரிய ஆயுதம், ஜெபிக்கும் பொழுதும் அநேக ஜெப குறிப்புகள் வருகிற பொழுதும் ஒரு பெரிய ஆயுதம் எது தெரியுமா? ஆனால் அதுதான் ஆயுதம் என்று தெரியாதபடி இருக்கிற கூட்டம் திரள் கூட்டம். என்ன ஆயுதம் தெரியுமா? சிந்தை அவன் பிடிக்கிறவனாக இருக்கிறான், மனதை பிடிக்கிறவனாக இருக்கிறான். இந்த மனதை அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ளே போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த சரீரமும் அவன் கண்ட்ரோலுக்குள்ளே போயிடும். இதை எத்தனையோ முறை தேவன் சொல்ல வைத்திருக்கிறாரு. ஏன்னா சில நேரங்கள் நாங்கள் யோசிக்கும் பொழுது இதை எப்படி நம்ம வெளிப்படுத்துவது கூட யோசித்திருக்கிறோம். ஆனால் தேவன் அவர் நல்லவர், அவர் சர்வ பூமியின் தேவன். அவர் ஏற்ற நேரத்தில் இந்த காரியத்தை அவர் வெளிப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய ஜனங்களுக்கு, அதனால தான் அந்த இடத்துல தேவன் தெளிவாக சொன்னார், சேனைகளின் கர்த்தர். இந்த சேனைகளின் கர்த்தர் என்ற நாமத்தை
ரொம்ப அழகான ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் என்னென்னா, சேனைகளின் கர்த்தர். வானசேனை, பூமியின் சேனை, 2 சேனை உண்டு. வானங்களின் சேனை, பூமியின் சேனை. வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள், சூரியன், கோள்கள், இப்பிரஞ்சம் எல்லா தன்மையும், பால்வழி மண்டலங்கள், இது எல்லாமே ஆளுகை செய்கிறவர் அவர் மட்டும்தான். அது அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். அடுத்தது பூமியின் சேனை. பூமியில் எழும்புகிற காற்று, நிலம், நீர், இந்த தண்ணீர், இந்த எல்லா தன்மையும் அந்த காரியத்தையும் ஆளுகிறவர் அவர் ஒருவர் தான். ஆனால் வேதம் தெளிவாக இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது, சிருஷ்டி பிரசவ வேதனைப்படுகிறது. எதற்கு? விடுதலையாக்கப்படுகிறதற்கு. அப்போ சிருஷ்டித்தவர், சர்வத்துக்கும் முன்னோடியாக இருக்கிறவர், முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறவர், ஆதி முதற்கொண்டு நம்முடைய தேவனாய் இருக்கிறவர், சர்வ பூமியின் தேவனாய் எழும்பும் பொழுது இந்த சிருஷ்டி விடுதலையாக்கப்பட்டு அது தன்னுடைய சாபத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த சிருஷ்டி விடுதலையாக்கப்படும் பொழுது என்ன ஆகும்னா, அது எல்லாமே அவருடைய பிள்ளைகளுடைய முழு கண்ட்ரோல்குள்ளே, அதாவது ஆளுகைக்குள்ளே கடந்து போகும். ஏன்னா இது எல்லாமே அவருடைய ஆளுகைக்குள்ளே தான் இருக்கிறது. ஆனாலும் எப்படிப்பட்ட ஆளுகைக்குள்ளே இருக்குன்னா, பூரண ஆளுகைக்குள்ளே கடந்து வரவில்லை. அந்த ஆளுகையை சத்ருவும் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவனும் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் நல்லா பாருங்கள், இன்றைக்கி நிலமாகட்டும், நீராகட்டும், வான்வெளி, அந்த ஓசோன் லேயர் ஆகட்டும், இது எல்லாமே மனுஷனுடைய அந்த இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் கொடுக்கும் அந்த உலக ஞானத்தினாலும் உலக பலத்தினாலும் ஏற்படுகிற அநேக அறிவை பெருத்து கொண்டிருக்கிற அநேக எழும்பி என்ன பண்ணுறாங்கன்னா, இதை எப்படி மாசுபடுத்த முடியும்? அவங்க தான் முன்னாடி வந்து சொல்லுவாங்க மாசுபடக்கூடாதுன்னு. அவங்க தான் அதை செய்து கொண்டே இருப்பார்கள். அப்போ இந்த பூமியையும் வானத்தையும் தேவன் நமக்கு அடைக்கலமாய் அல்லது ஒரு நமக்கு ஒரு பாதுகாப்பாய் கொடுத்திருக்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்கள்? சிதைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இதை செயல்படுத்துகிறவர் யார்? இதை தடுத்து நிறுத்தி இந்த தன்மையிலே தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்துகிறவர் இந்த பூமியின் சர்வ பூமியின் தேவனாய் அவர் எழும்பும் பொழுது என்ன நடக்கும் என்றால், சத்தியம் பூமியிலே முளைக்கும். நீங்கள் சத்தியத்தை பற்றி சத்திய ஆவியானவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நடத்துவார். புதிய ஏற்பாட்டிலே யோவானிலே நாம் பார்க்கிறோம், சத்தியவானியவனும் என் சத்தத்தை அறிந்து கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறார். அப்போது நான் பழைய நாமத்தை எடுத்து இனி சத்தியவான், அதாவது சத்தியத்தை அறிகிற அறிவினால், அதாவது இந்த பூமி இனிமே எப்படிப்பட்ட காரியத்தினால் எழும்ப போகிறது என்றால், சத்தியத்தை அறிகிற அறிவினால். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ விடுதலையாக்குகிற அந்த சத்தியத்துக்குள்ளே கடந்து வருகிற இந்த பூமியாய் அது மாறப்போகிறது. அப்போது அந்த பூமி மாறும் பொழுது என்ன தன்மை வெளிப்படும்னா, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற அவபக்தி ஒழிந்து போகும். நீங்கள் ரோமர் 11ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, சியோனிலிருந்து மீட்பர் வந்து அவர் என்ன செய்வார் என்றால், ரோமர் 11ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இந்த பிரகாரம் இஸ்ரவேலர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் பொழுது இதுவே நான் அவர்களோடு செய்யும் உடன்படிக்கை என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் 2 காரியத்தை அவர் செய்கிறார். அவபக்தியை நீக்குகிறார், பாவங்களை நீக்குகிறார். இந்த அவபக்தி எதினால் அடக்கி வைக்க? சத்தியத்தினாலே. அதாவது சத்தியம் வெளிப்படாதபடி அநியாயத்தினாலே இந்த அவபக்தி வெளிப்படுகிறது. இந்த அவபக்தி வெளிப்படும் பொழுது எப்படிப்பட்ட காரியம் கிரியை செய்யும்னால், பக்தி வைராக்கியம் உள்ள சந்ததி எழும்பக்கூடாதபடி அவபக்தி உண்டாகிறது. அவிவிசுவாசம், எப்படி ஒரு விசுவாசத்துக்கு எதிராய் அவிவிசுவாசம் இருக்கிறதோ, அதுக்கு ஆப்போசிட்டாக அவிவிசுவாசம் இருக்கிறதோ, இந்த அவிவிசுவாசத்தை தேவன் வெறுக்கிறார். ஏன்னா இந்த அவிவிசுவாசம் தேவனுடைய கிரியைகளை பூமியிலே செயல்பட ஒட்டாதபடி தடையாய், மலையாய் அல்லது ஒரு எரிகோ கோட்டையாய் நின்று கொண்டு இருக்கிறது. அதே போல் இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை எழும்பக்கூடாதபடி இந்த அநியாயம், அந்த அநியாயம் என்ன பண்ணுகிறது என்றால், இந்த சத்தியம் முளைக்காதபடி ஒரு அவபக்தியை கொண்டு வருகிறது. பக்தி உள்ள சந்ததியை கொண்டு வராதபடிக்கு அவபக்தி உள்ள சந்ததி பூமியிலே பெருக தொடங்குகிறது. இந்த பக்திக்கும் அவபக்திக்கும் என்ன வித்தியாசம்? அவபக்தியுள்ள சந்ததியினால் பூமி எப்படி
கட்டப்பட்டே இருக்கும். பூமியின் தன்மைகள் ஏன் சத்தியம் முளைக்காது என்றால், இந்த அவபக்தி தேவனை, அதாவது ஆண்டவராகிய இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை செய்யாது. அவர்தான் சர்வ பூமியின் தேவன் என்று அறிக்கை செய்யாது. அவராலே தான் எல்லாம் ஆகும் என்று அறிக்கை செய்யாது. அவர்தான் முந்தினவரும் பிந்தினவரும் என்று அறிக்கை செய்யாது. அவர்தான் தேவகுமாரன் என்று அறிக்கை செய்யாது. அதற்கு மாறாய் தனக்கென்று ஒரு கோட்பாட்டை வைத்துக்கொண்டு, தனக்கென்று ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு, அது பிதாவானவரை டைரக்டா, அதாவது பிதாவானவருடைய தன்மையை டைரக்டா கொண்டு போகும். எப்பவுமே தேவன் வேதத்துல ஒரு காரியம் சொல்லியிருக்கிறார். இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டவர், பரலோகத்திலிருந்து இறங்கினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய அந்த தழும்புகளினாலும் தான் நம்ம குணமாக்க முடியும். அவர் தான் ஒரே வழி. அவர் வழியாக போனால் மட்டும்தான் பிதாவண்டை நம்ம போக முடியும். ஆனால் கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டவர்களாய் மாத்திரம்தான் பிதாவண்டையில் போய் நிற்க முடியுமே தவிர, நம்முடைய சுய சாயலின்படி, நம்முடைய சுய தன்மையின்படி நாம் நிற்கிறதற்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அப்போ அப்படி கொடுக்கப்படவில்லை என்னும் பொழுது, அதனால தான் சொன்ன, நானே மெய்யான திராட்சை செடி, நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன், நான் தான் ஆசாரியன், நான் தான் ராஜா. ஏன்னா அவர் வழியாகத்தான் நாம் செல்ல முடியும். ஆனால் இந்த கோட்பாடு, இந்த தன்மை, இந்த சத்தியம் எப்படி மறைக்கப்படுகிறது என்றால், இந்த பூமியிலே நான் நன்மை செய்தால், இந்த உலகத்துக்குரிய தன்மையிலே நான் நன்மை செய்தால், இந்த உலகத்தோட காரியத்திலே நல்ல கிரியைகளை செய்தால் நமக்கு பரலோக வாசல் உண்டு என்று. அந்த அநியாயத்தினாலே இந்த போதிக்கப்படுகிற காரியங்கள் அநேகரை அவபக்தி உள்ள வாழ்க்கைக்குள்ளே நடத்துகிறது. இந்த அவபக்தி வரும்பொழுது என்ன ஆகும்னா, நாம் இவ்வளோ காரியம் செய்கிறோமே, கண்டிப்பாக நமக்கு அங்கே ஒரு இடம் உண்டு, இங்கே எல்லாருமே நம்ம போகணும். நம்ம இந்த பிரபஞ்சத்து உலகத்தின் தன்மைகள் முடிவடையும் பொழுது, இந்த உலகத்திலிருந்து நம்ம கடந்து போகும்பொழுது, நமக்கென்று தேவன் உருவாக்கி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு, அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, பிற மதத்தினர் இருந்தாலும் சரி, அவர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை உண்டு. ஆனால் வழி என்ன என்று அறியாத வண்ணம் அது அவபக்தியினால் மூடப்படுகிற வழியாக இருக்கிறது. அப்போ அந்த அவபக்தி மூடப்படும் போது, அவபக்தியிலிருந்து என்ன கிரியை செய்யும்னா மாம்ச வைராகியம் கிரியை செய்யும். எதிர்த்து பேசுகிற காரியம், அதாவது இஸ்ரவேலர்களுக்குள்ளே இருக்கிற மாம்ச குணங்கள் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. எதிர்த்து பேசுகிற, சுயநீதியின்படி ஓடுகிற, அவபக்தியினால் மூடப்படுகிற, கடின இருதயம் உள்ளவர்களாய், கண்கள் இருந்தும் காணாதவர்களாய், காதுகள் இருந்தும் கேளாதவர்களாய், இப்படிப்பட்ட ஜனங்களாய் அவர்கள் காணப்படுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இது எல்லாமே அவர் அறிந்ததுதான். அவர் இந்த காரியத்துக்குள்ளே அவர்களை மூடி வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறது. எப்பொழுது அவர் அழித்து போடுவதற்காக மூடவில்லை. அவர் ஒரு காலத்தில் வரும்பொழுது, மீட்பர் சீயோனிலிருந்து வரும்போது, இந்த அவபக்தியை அவர்களை விட்டு நீக்குவார். இந்த அவபக்தி என்னும் முக்காட்டை அவர்களை விட்டு நீக்குவார். இந்த அவபக்தி என்னும் போர்வை அவர்களை விட்டு விலகி போகும். அப்பொழுது அவர்களுக்கு கர்த்தர், இவர்தான் கர்த்தர், இவர்தான் உன் நேசர், இவர்தான் உன் ராஜா, இவர்தான் உன் மணவாளன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆவி அவர்களுக்குள்ளே ஒருவனும் அவர்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அவர்களே அறிந்து கொண்டு, சத்தியவானியவனும் சத்தியத்தின்படி அறிந்து கொள்ளுகிறான். அந்த சத்தியத்தின் ஆவி கிரியை செய்யும் பொழுது பூமியிலே சத்தியம் முளைத்து எழும்பி தன் பலனை கொடுக்க தொடங்கும். அப்ப தேவன் வேதத்திலே தெளிவாய் சொல்லுகிறார் என்றால், இந்த வசனத்துல பாருங்க, அந்த காரியங்கள் தெளிவாய், அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். இமைப்பொழுதுனால் அவன் மறைத்திருக்கிறார். அந்த இமைப்பொழுதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத காணியாட்சிக்கு புறம்பாக்கப்பட்டவர்களாய் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். மறுபடியும் அவர் சொல்லுகிறார், இதோ நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று. இந்த நித்திய கிருபைக்குமே வித்தியாசம் உண்டு. நமக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் மேல் விசுவாசம் வைக்கிற எல்லா சந்ததியும் கிறிஸ்துவை உடைய சந்ததியாய், கிறிஸ்துவர்களாய் இருக்கிற இன்னைக்கு சந்ததிக்கு மேலே என்ன காலம் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, கிருபையின் காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கொடுக்கப்பட்ட கிருபையின் காலத்துக்கு முடிவும் உண்டு. கிருபையின் காலம், ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ஒரு ராக்காலம் வருகிறது என்று. அப்போ இந்த கிருபையின் காலம் முடிவடையும் பொழுது ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது. அதே போல கிருபை பெறாத அவருடைய சந்ததி அற்பகாலம் உண்ட கோபம். அப்ப அந்த அற்பகாலம் உண்ட கோபத்துல அவர்கள் எப்படி ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள் என்றால், துன்மார்க்கர் கைகளும் சத்ருவின் கையிலும்
புறஜாதியாருடைய கைகளிலும் அவர்கள் அடிமைகளாக ஒப்பு கொடுக்கப்படுகிறாங்க. அடிமைகளாக ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். அவர்கள் நீங்க பாருங்களேன், இன்னைக்கு இந்த இந்த காரியங்கள், இந்த சாபங்கள், இந்த தரித்திரங்களோ, இந்த சூழ்நிலைகளோ நம்ம குடும்பங்களில் கிரியை செய்யறதான்னு பாருங்க. நம்ம இது நமக்கானதில்லை, இது இன்னொருத்தர் அப்படியே நாங்கள் யோசிக்காது. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுவோம்னா, நாம் இந்த தேசத்தில் பிறந்திருக்கோம், இந்த இனத்தில் பிறந்திருக்கோம், அதனால் நாங்கள் இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க. தேவன் சொல்றார், அவர் கிறிஸ்து ஆவியாக இருக்கிறார். கிறிஸ்துவின் ஆவி எங்கோ உண்டோ அங்கே கர்த்தரின் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ ஆவியினாலே பிறப்பிக்கிற ஒரு ஜெனரேஷன் சொல்லும் பொழுது அந்த ஜெனரேஷனுக்குள்ள கிரேக்கர் என்றும் இல்லை, யூதர் என்றும் மாம்சத்தின்படி எந்த வேறுபாடுமே இல்லை. ஆவின்படி தான் அவர்கள் பிரிக்கப்பட தொடங்குகிறார்கள். ஆவின்படி தான் அவர்கள் இணைக்கப்பட தொடங்குகிறார்கள். ஆவின்படி தான் அவர்கள் கட்டப்பட தொடங்குகிறார்கள். அப்போ அந்த ஆவியானவர் கிரியை செய்ய தொடங்கும் பொழுது நமக்குள்ளே எல்லாருமே கிறிஸ்துவின் சாயலை உடையவர்களாய், பிதாவின் ரூபத்தை உடையவர்களாய் மாற தொடங்குகிறோம். இதில் இவர்கள் இங்கேருந்து வந்தாங்க அந்த காரியமே கிடையாது. அது உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான், பூமியின் தன்மையில் இருக்கிற வரைக்கும் தான் அந்த காரியங்கள் பகுக்கப்படுகிறது, பிரிக்கப்படுகிறது. ஆனால் பரலோக ராஜ்யத்துக்குள் நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது நீங்கள் வாசல் வழியாய் பிரவேசிக்கணும். அவர் தான் கிறிஸ்துவின் சாயலை உடையவர்களாக இருந்தால் தான் உங்களுக்கு உள்ளே அலோடு. அப்போ அதை நம்ம அறிந்து கொண்டிருக்கிற அறிவு பூமியில் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை தேட தொடங்குவோம், அதற்காக நம்ம ஆயத்தப்பட தொடங்குவோம். அப்போ இந்த பூமியில் என்ன காரியங்கள் கிரியை செய்கிறது என்று பார்த்தீங்கன்னா, இந்த கிருபையின் காலம் இந்த கிருபையின் காலம் எதற்கு கொடுக்கப்படுகிறது என்றால், இந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவு நமக்குள்ள உண்டாக வேண்டும் என்று கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஏன்னா அந்த கிருபை காலம், அந்த கிருபைக்குள்ளே நம்ம மறைக்கப்பட்டாமல் தான் கிறிஸ்துவின் வெளிப்பாடு நமக்குள்ளே உண்டாகும். ஆனால் இன்னைக்கு சத்ரு அந்த கிருபையின் காலத்துக்குள்ளே நமக்குள்ளே எப்படி ஒரு வஞ்சகத்தை உண்டாக்குகிறான் என்றால், கிறிஸ்துவின் வெளிப்பாட்டை அறியக்கூடாதபடிக்கு இயேசுவின் தன்மையை மாத்திரம் உணர்ந்து கொள்ளுகிறவர்களாக இந்த பூமியில நம்ம கிரியை செய்ய தொடங்குறோம். ஏன்னால் இந்த வேதமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெளிப்பாட்டின் அடிப்படையில் தான் எழுதப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் அநேக தீர்க்கதரிசிகளுக்கு அநேக காலங்களிலே ஆவியானவரால் நடத்தப்பட்டு அந்த வார்த்தைகள் எழுதப்படுகிறது. அப்போ நீங்கள் அந்த ஆவியை பெற்றவர்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த வேதத்தை படிக்கும் பொழுது ஆவியானவர் என்ன காரியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாரோ அது உங்களுக்குள்ளே கனெக்ட் ஆகும். இதை நம்ம மாம்சத்தின்படி வாசிக்கலாமா? சாதாரணமாக வாசிக்க முடியும், எல்லாராலும் வாசிக்க முடியும். ஆனால் அதன் பொருள் இன்னதென்று அறியக்கூடிய அறிவு இல்லாமல் போகும். பொருளை அறியாத வண்ணம் அதனுடைய உட்கருத்தை, அதனுடைய அந்த உள்ள இருக்கிற அந்த பொக்கிஷங்களை அறியக்கூடாத வண்ணம் நம் வேதத்தை படிக்கிறதுனால் வேத அறிவு வளரும். அந்த தேவனுடைய அறிவு வளருமா? தேவன் நினைக்கிறது செயல்படுமானா? செயல்படாது. அதனால் கண்ணிருந்தும் குருடாக்கப்பட்ட சந்ததி. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தின் தன்மைகளிலே நமக்கு நிறைவு உண்டாக்குகிறதுனால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று அர்த்தம் இல்லை. உன்னதத்தின் ஆசீர்வாதங்களினால், உன்னதத்தின் ஐஸ்வர்யத்தினால் நம்முடைய குறைவுகளை அவர் நினைவாக்குகிற ஒரு உன்னதமான தன்மைக்குள்ளே நம்மை நடத்துவதற்கு கிறிஸ்துவின் அபிஷேகம் நமக்குள்ளே வேண்டும். இந்த கிறிஸ்து அந்த வார்த்தை அதுதான் வாசல். அந்த வாசல் வழியை உட்பிரவேசித்தால் தான் ஒருவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைய முடியும். உள்ளுக்குள்ளும் ஒரு மேய்ச்சல் உண்டு, வெளியிலும் ஒரு மேய்ச்சல் உண்டு. அதாவது அந்த ரெண்டு தன்மை நீங்கள் எப்பவுமே பாருங்க வேதத்தில், அந்த கீழ் பூசப்பட்ட நோவாவின் பேழை உள்ளும் புறமும், உள்ளும் வெளியும். அப்போ இந்த ரெண்டு தன்மைக்குள்ளேயும் ஒரு பூரணம் உண்டாக வேண்டும் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஏன்னா கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அந்த வார்த்தை அந்த வெளிப்பாட்டின் வார்த்தை தான் அந்த அபிஷேகத்தை கொண்டு வந்து நமக்குள்ளே அந்த கண்களை திறந்து காரியங்களை செயல்படுத்த வைக்கும். அப்படி செயல்படும்பொழுது நமக்குள்ள எப்படிப்பட்ட தன்மை இருக்கும்னா, எதை வழியாக கொண்டு போகும் என்றால், எப்பொழுது இங்கே கிருபையின் காலம் முடிவடைகிறதோ அப்பொழுது நித்திய கிருபையுடன் அவர் இறங்குகிற ஒரு உன்னதமான அனுபவத்துக்குள்ளே நம்மை நடத்தி கொண்டு போவார். நீங்கள் அதே ரோமரில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்போ இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல இந்த வார்த்தை சொல்லுகிறது, நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன். அப்போ எப்பொழுது நமக்குள்ளே நித்திய கிருபை என்றால் சதாசர்வ, அந்த கிருபைக்கு முடிவே இல்லை. கிருபையின் காலத்துக்கு ஒரு முடிவு உண்டு, ஆனால் நித்திய கிருபைக்கு முடிவு இல்லை. அந்த நித்திய கிருபை இம்மையிலும் மறுமையிலும் சதா சர்வ காலம், அதுக்கு முடிவே இல்லை, அவ்வளோதான் சொல்ல முடியும், என்லெஸ். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கிருபையுடன் அவர் இறங்குறாருன்னா அது எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். ஒருவேளை பூமியில் சில நேரங்களில் சில காலங்களில் நமக்கு அந்த கிருபை நம்ம மீது இல்லாமல் இருந்திருக்கிற காலங்கள் கூட இருந்திருக்கலாம். அதனால தான் நம்ம அநேக நேரங்களில் குழியில் விழுந்து எழும்ப முடியாதபடி, துன்மார்க்கர் கையில் எவ்வளவு அந்த சாபத்தின் நிலை மாறாதபடி அந்த கிரியைகள் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நமக்கு எப்படி ஒரு பதில் உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு காரியத்தை ஈஸியாக நம்மளால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு தன்மையை பார்த்தீங்கன்னா, அவர் கிருபை இருந்தால் நீங்கள் கஷ்டமான காரியமும் உங்ககிட்ட ஈஸியாக வந்துடும். ஆனால் அவர் கிருபை விலகுச்சுன்னா, அவர் கோபம் நம்ம மேலே இருந்தால் ரொம்ப ஈஸியாக கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்தை சுற்றி 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 இது ஒரு விஷயம் மட்டும் இல்லை, எல்லா காரியத்திலும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கும். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது நான் உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். உன் மீட்பர் உன்னிடத்திலே வரும்பொழுது அவர் நித்திய கிருபையுடன் உனக்கு வருகிறார். அவர் தன்னுடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ண வருகிறார். அவர் தன்னுடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்கும் பொழுது உன்னை அவர் மீட்டு கொள்ளுகிறார் என்பது அர்த்தம். அந்த மீட்பு உன்னிடத்திலிருந்து கடந்து வரும் பொழுது அது உன்னுடைய தலைமுறைக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிற யாவர் மேலும் அந்த முகவொளி பிரகாசம் பிரகாசிக்க தொடங்கும். அவருடைய சத்தம் கேட்கும். அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற உன்னதமான ஒரு தன்மை. உன் மீட்பர் வருகிறார். யாக்கோபின் அவபக்தியை எடுத்து போட்டு உன் பாவத்தை நீக்கும் பொழுது இதுவே நான் அவர்களோடு செய்யும் உடன்படிக்கை. எப்படிப்பட்ட உடன்படிக்கை? நித்திய உடன்படிக்கை. ஏன்னா அவர் வானங்களையும் பூமியையும் ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறார். சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். வானத்திலே அவருடைய நீதி வெளிப்படும், பூமியிலே அவருடைய சத்தியம் முளைக்கும். அது ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படும். அது பூமி எங்கும் அநியாயத்தை வேறொருக்கும். அவருடைய நியாயம் எழும்பும். இதோ அதை நம்முடைய மாம்சமான அந்த கண்கள் காணும். மாம்சமான யாவர் மேலும் அவர் ஆவியை ஊற்றுவார். அவருடைய மாம்சத்தால் மூடப்பட்ட நாம், கிறிஸ்துவின் மாம்சத்தால் மூடப்பட்டிருக்கிற நாம், அவருடைய ஆவியினால் நிரப்பப்படுகிறவர்களாய், பின்மாறி மழையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய், நிறைவான ஆசீர்வாதத்தினால் மூடப்படுகிறவர்களாய், பரலோகத்தின் பொக்கிஷங்களுக்கு பங்காளிகளாய், பரலோக சுதந்திரத்துக்கும் பங்காளிகளாய், கிறிஸ்துவின் சந்ததியாய் எழும்புவோமாக, எழும்புவோமாக, எழும்புவோமாக. நம்ம எப்போ கொடுத்து ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள தேவனே, உம்முடைய நித்திய கிருபை நீர் எங்கள் மீது பொழிய பண்ணுங்க. இமைப்பொழுது மூண்ட அற்ப கோபத்தினால் உம்முடைய முகத்தை எங்களுக்கு மறைத்தீர். ஆனால் இனி உம்முடைய முகம் எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க. உம்முடைய முகவொளி பிரகாசத்தினால் நாங்கள் பிரகாசம் அடையத்தக்கதாக எங்கள் மனக்கண்களை பிரகாசிக்க பண்ணுங்க. இருதயத்தை பிரகாசிக்க பண்ணுங்க. ஆத்துமாவை பிரகாசிக்க பண்ணுங்க. சரீரத்தை பிரகாசிக்க பண்ணுங்க. உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி: ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.